உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி 6/11/2015 கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரதமை திதி பின்னிரவு 2:54 வரை பின்பு துதிகை. ரோகிணி நட்சத்திரம் பின்னிரவு 5:05 வரை பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மதியம் 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்று கரிநாள், மரண யோகம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 2ஆம் வீட்டில் சந்திரனும் 6ஆம் வீட்டில் செவ்வாயும் ராகுவும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நன்றாக இருப்பது மட்டுமில்லாமல் தொழிலில் லாபங்கள் இருக்கும். ரிஷப ராசினியர்களே, சாமர்த்தியமாக பேசி பல்வேறு சாதனைகளை புரியும் உங்களுக்கு ஜென்ம ராசியில் சந்திரன் அமையப்பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் ஆதரவால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். வீண் வாக்குவாதங்கள் குறைந்து உடன் இருப்பவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு விரும்பிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகங்களும் மேல் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உள்ளது. மிதுன ராசினியர்களே, நிதானமாக செயல்பட்டு பல்வேறு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும் இயல்பு கொண்ட உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் 4இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தேவையில்லாத அலைச்சல்களும் ஏற்படலாம். கடக ராசினியர்களே, எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 3ஆம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். சிறப்பான பண வரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் லாபகரமான பலன்கள் இருப்பது மட்டுமில்லாமல் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசினியர்களே, அனைவரையும் ஆட்டி வைக்கும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழலானது இருந்தாலும் 2ஆம் வீட்டில் செவ்வாயும் 4இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்களும் உடன் இருப்பவர்களிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடைய முடியும். கன்னி ராசினியர்களே, பல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டும் உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் 3இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் சாதகமான பலன்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் முழுமையாக விலகும். தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தடங்கல்கள் விலகி சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும்.